ஷேய் நாராயண பேசுகிறேன். இந்தியா நாடு முழுவதும் டெல்லியில் மந்திரி எல்லா நாட்டிலையும் கேரளா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, யூபி, பெங்களூரு, எல்லா தமிழ்நாடு மந்திரி நியமித்து அங்கே உட்கார்ந்த கணக்கு என்னென்ன பதவி கொடுத்தானோ அத்தனை பதவியும் பிடிங்கிட்டார். இந்த இராணுவத்தை கையில் வச்சிருக்கான்ல மந்திரி, அவனை பிடுங்கினோடனே டெல்லியில் இருக்கிற மந்திரி பூரா பதவியை பூரா பிடுங்கி பவரை பிடுங்கி இப்போ செத்த பேய் மாதிரி போவா. புரியுதா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கேள்றா, இப்போ நீ செத்த பேய் மாதிரி தான் போற வார. புரியுதா? பீஸை பிடிக்கிட்டார். ஆடுற வரைக்கும் இந்த மைக்கில் சொல்லி ஆடுறான்னு விட்டுருக்காரு. புரிஞ்சுக்கோ, இந்தியா நாடு முழுவதும் முதலமைச்சர் பூரா பேய் மாதிரி அலைய விடுவார். அது டைம் வரும். எல்லா நீதிமன்றத்தை அவமதித்து நடத்துதில்ல, அந்த நீதிமன்றத்துக்கு கேள்விக்கு கணக்கு வரும். எல்லாம் செட்டி அடைச்சிடுவான். இராணுவம் தான் நிப்பாட்டுவான். இராணுவம் தான் நிப்பாட்டுவான். யார் நிப்பாட்டுவான்? நீதிமன்றத்திலேருந்து ஐயா கையெழுத்து போட்டு முடிச்சிருவார். நீதிமன்றத்திலேருந்து இராணுவத்தை ஃபுல்லாக சிட்டினா சிட்டி, கிராமம்னா கிராமம் சுற்றி அடைச்சிருவான். கையெழுத்து போட்டு தான் வெளியே போக முடியும். இன்னத்துக்கு போகிற இடத்துக்கு வார கேள்வி சிட்டிலேயும் கிராமத்துலேயும் முக்கால் சத்தியம். சிட்டி கிராமம், கிராமத்தில் என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி. விவசாயம்னா விவசாயத்துக்கு தெளிவார் ஒரு மிதி. சிட்டியில் காரு வண்டி பறப்பான், பிடுங்கிடுவார். உனக்கு எதுக்குடாங்கிற கேள்வி. எல்லா வரையில் பிடுங்கி அடி தருமடி வாங்குவான் ஒவ்வொருத்தனும். முக்கால் சத்தியம். டெல்லி மத்திய அமைச்சர் இராணுவத்துக்குள்ள கணக்கை தமிழ்நாட்டில் மிதிச்சான், பிடுங்கிட்டார். பீஸை பிடுங்கிட்டார், பவரை பிடுங்கிட்டார். முடிஞ்சு வச்சு க்ளோஸ். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ, உலகமே புரிஞ்சிக்கோ.